Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு டெம்பிள் விசிட் தான். என்ன கோவில்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல அமைஞ்சிருக்கிற கச்சபேஸ்வரர்ன்ற கோவில் தான். இங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காரு. இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு நான் உங்க கூட இப்ப ஷேர் பண்றேன். இந்த கோவிலோட ராஜகோபுரம் நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருந்தது. ஸோ அந்த டைம்ன்றதுனால இந்த மாதிரி அக்னி வளர்க்குற அந்த கூடம்லாம் வந்து கட்டியிருந்தாங்க. பட் இன்னும் முழுமையாக க்ளீன் பண்ணலை. இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுக்கு டைம் இப்போ தான் எனக்கு கிடைச்சது. இந்த கோவிலோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, பார்க்கடல் கடைவாங்க இல்லையா, இப்போது அசுரர்களும் தேவர்களும் அந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா மேரு மலையை எடுத்துகிட்டு வந்து வாசுகின்ற பாம்பை வச்சு பார்க்கடலை கடைவாங்க. பட் வந்து அந்த மலையோட வெயிட்டு தாங்காமல் அந்த மலை வந்து கடலுக்கு அடையில் உள்ளே போயிடும். ஸோ அதை வந்து தாங்கி பிடிச்சி அந்த அமிர்தத்தை வந்து எடுக்கணுன்றதுக்காக பெருமாள் வந்து ஆமை அவதாரம் எடுத்து ஆமையோட அந்த மேலே இருக்கிற ஓடு இருக்கு இல்லையா, அது மேலே மலையை தாங்கி அந்த பார்க்கடலை கடைஞ்சி அதுலேருந்து அமிர்தம் எடுப்பாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து தலகணம் தாங்காமல் சும்மா இருக்கிற கடலை ஃபுல்லாகவே உலகம் முழுக்க இருக்க கடலை நல்லா கலக்கி விட்டுடுவார். அதை விடும்போது என்ன ஆகுனா அதில் இருக்கிற உயிரினங்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்படும். அந்த கஷ்டப்பட்ட உயிரினங்கள்லாம் சேர்ந்து வந்து சிவபெருமான்கிட்ட அவங்களோட கஷ்டத்தை சொல்லி சிவபெருமான்கிட்ட வேண்டும் போது சிவபெருமான் வந்து திருமால்கிட்ட அந்த ஆமா அவதாரத்துக்கு மேலே இருக்க ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடை எடுத்து மாலையை அணிஞ்சுப்பார். ஸோ அந்த டைமுக்கு தான் வந்து திருமாலுக்கு வந்து தாம் பண்ண தப்பு தெரிய வரும். ப்ளஸ் வந்து அவரோட தலகணம்லாம் வந்து இறங்கி அவரோட தப்பை உணர்ந்து வேண்டிக்கும் போது பிரம்மன் கிட்ட வேண்டிப்பார் அந்த தப்பை எப்படி சரி பண்ணலான்னு. அப்போ பிரம்மர் என்ன பண்ணுவார்னா திருமால்கிட்ட ஒரு அறிவுரை சொல்லுவார். காஞ்சிபுரம் போய் கச்சடின்ற மரத்துக்கு கீழே நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண தப்புக்கான பிராச்சித்தம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ திருமால் வந்து இந்த மாதிரி கச்சடின்ற மரத்துக்கு கீழே வந்து தவம் இருந்து அவரோட தப்பை திருத்திக்கிட்டாருன்றது வந்து வரலாறு. இந்த மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்கவங்க, அதே போல் நிறைய கிளிங்க இருக்கும். இப்போ ஒரு வீடியோவில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி எண்ணற்ற கிளிகள் இந்த மரத்துக்கு கீழே சுற்றிட்டு இருக்கோம். நான் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் இந்த கோயிலில். அங்கே நிறைய பேர்ட்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. இது வந்து கல்வெட்டு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த கதையை வந்து உங்களை எழுத்து வடிவமாக இதில் வந்து பொறிச்சிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட வரலாறு வந்து இதில் இருக்கும் ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட அடுத்த சிறப்பு அம்சம் என்னன்னு நான் சொல்கிறேன். அண்ட் தென் இதை எல்லாருமே மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேரும் பண்ணுங்கள். இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தை வரம் வேண்டி இங்கே வந்து வேண்டிக்கிட்டோன்னா நடக்கும்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் எனக்குமே நடந்தது. ஏன்னா இங்கே வந்து இந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு 1000 கணக்கான 1000ன்னு சொல்ல முடியாது, ஒரு 500லேருந்து 1000க்குள்ளே இருக்கக்கூடிய பாம்பு சிலைகள் இருக்கும். அந்த சிலையில் வந்து எது நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஒரு சிலையை கண்டுபிடிச்சி அதில் வந்து யாருக்கு வந்து அந்த ராகுக்கு எது தோஷம் இருக்கோ அவங்க வந்து டியூஸ்டேஸ் இல்லைனா வந்து சண்டே அந்த மாதிரி டைமில் ராகுக்கு எது அந்த டைமிங் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து இந்த பாம்பு சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணி குழந்தை வரோம் இல்லைனா தொழிலுக்கு வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இங்கே அபிஷேகம் பண்ணோம்னா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ஒரு வேளை நின்று பிறந்துட்டா திரும்பவும் வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு ஒரு சிலைக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணியிருப்பீங்களா, அந்த சிலையை கண்டுபிடிச்சி அதுக்கும் திரும்ப வந்து மறுபடியும் அபிஷேகம் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர்லேயே இதுக்கு பண்ணணும். அபிஷேகம்னா உங்களுக்கே தெரியும், பால் பழம் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம். நான் வீடியோவில் காமிக்கும் போதே தெரியுது இல்லையா எத்தனை பாம்பு சிலைக்கு இங்கே அபிஷேகம் நடந்திருக்குன்னு. அப்போ அத்தனை வரமும் இங்கே கிடச்சிருக்கு, அத்தனை பேரும் வந்து வேண்டிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு நாள் இங்கே சாமி பார்த்துட்டு வேண்டிட்டு போகலாம். அதே போல் பார்த்திங்கன்னா கல்யாணம் வர வேணுன்றவங்களும் இங்கே பார்த்திங்கன்னா அந்த சிலைக்கு தாலி கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கல்யாணத்துக்காகவும் வேண்டிட்டு கட்டிட்டு போகலாம். அதுக்கப்புறம் அந்த மரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து தொட்டில் கட்டுறவங்களும் தொட்டில் கட்டிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி பல ஐதீகங்கள் இருக்குது. நம்ம மனசுக்கு எதெல்லாம் வேணும்னு ஃபாலோ பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் ஜாதகங்களை வந்து பார்க்கும்போதே சொல்லுவாங்க இல்லையா ஜோசியக்காரங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணாதீங்கன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ராகுக்கு எதுக்கு பாம்பு சிலைக்கெலாம் நீங்கள் பூஜை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
ஒரு வேளை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள். இந்த கோவில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. மேலும் இந்த மாதிரி பல வீடியோகளுக்கு பல தகவல்களுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.